வணக்கம். ஜெய் சமையல். இந்த ஸ்பெஷல் தக்காளி ஜாமுங்க. 1 கிலோ தக்காளி, 1/2 கிலோ சர்க்கரைங்க. ஆனால் 3/4 கிலோ சர்க்கரை இருக்குது. தேவையான அளவுக்கு நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெய் ஒரு 50 கிராமுங்க. பேரிச்சம்பழம் ஒரு 100 கிராம். தக்காளி வெந்நீர் வச்சு அதில் போட்டுட்டு அந்த மேத்தோலை எடுத்துகிட்டு கீழே இருக்கிற அந்த கல்லான பகுதியை வெட்டி எடுத்துடணும். கொஞ்சோண்டு செஞ்சுட்டு பார்க்கலாங்க. தக்காளி ஜாம் செய்யுங்க. இந்த மேலே இருக்கிற தக்காளியை வெந்நீரில் ஊற போட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிக்கிட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்துடணும். தோலை எடுத்துகிட்டு இந்த சென்டரில் கீழே அப்படியே அந்த ரவுண்டாக எடுத்துடணுங்க. இல்லைன்னா அது வேகாது, நறுக்குன்னு இருக்குங்க. எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. இங்கே அந்த தோல் அந்த அடியில் ஒயிட்டாக இருக்கும், கெட்டியாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதுவே ஒரு 1/4 கிலோ போய் எடுத்துக்கணும். தூவி போட்டுற வேண்டியது. இது போல் அந்த அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த தக்காளியை நம்ம நல்லா கையாலேயே பசங்க விட்டுருவோம். மிக்சியில் போட்டு அடித்தா ரொம்ப குழம்பு நல்லா இருக்காது. கையால் பசங்கிட்டா வந்துடுங்க. கையால் நல்லா பசங்கிட்டு இது கொஞ்சமாக சால்ட்டு பண்ண அப்புறம் ஸ்வீட் எடுத்துருக்கோம். பசங்கிட்டு பார்க்கலாங்க. தக்காளியை நல்லா கையாலே பசஞ்சு விட்டுட்டேங்க. 1 கிலோ தக்காளிக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல, அது நல்லா தக்காளி சுண்டி வரப்போ சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் போட்டு முந்திரி பருப்பு வறுத்து போடணும். பேரிச்சம்பழம் போடணுங்க. ஏலக்காய் பொடி போடணும். தக்காளி ஜாமுக்கு ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போடணுங்க. கொஞ்சோண்டு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ சர்க்கரையை போட்டு கிண்டிகிட்டு இருக்க வேண்டியதுதான். அது நல்லா சர்க்கரை கரைஞ்சி பாகு பதம் மாதிரி வர்றப்போ நெய் போட்டு பேரிச்சம்பழம் போட்டு இறக்கிடலாங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பேரிச்சம்பழம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதை போட்டங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கிராம்பு ஒரு 5 கிராம்பு வறுத்து நெய்யில் வறுத்து போட்டுட்டு நிறுத்திட வேண்டியதாங்க. தக்காளி ஜாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே செஞ்சோம்னா ரொம்ப கெட்டியாக போயிடும். இப்படி தான் இருக்கணும். ஆறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக போயிடும். நல்லா இருக்குங்க. இதை போலவே நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுவாங்க.